கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஸ்தோத்திரம். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். பிரியமானவர்களே, யார் ஆதியிலே தேவனோடு கூட இருந்தார்? அவர் இயேசு கிறிஸ்துவானவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இவர்கள் மூவரும் ஒருவரே. ஆவியானவரால் ஏவப்பட்டு யோவான் சுவிசேஷகர் இதனை எழுதியுள்ளார். தேவன் தனது குமாரனை பூமிக்கு அனுப்பினார். பூமி உருவாகும் முன்பே பிதாவானவரோடு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் இருந்தார். சீஷர்கள் இவரை மேசியா என்றே அழைத்தார்கள், அறிந்தும் இருந்தார்கள். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியை ஆட்சி செய்ய வரவில்லைங்க. பாவ நிவாரண பலியாக 100% மனிதனின் சாயலில் வெளிப்பட்டார். இதனால் அவர் கடவுளுக்கு உரிய வல்லமையோடு செயல்படாமல் இந்த பூமிக்கு என்ன நோக்கத்துக்காக அனுப்பப்பட்டாரோ அப்படியாகவே வாழ்ந்துவிட்டு சென்றுள்ளார். அவர் பூமியில் வாழ்ந்து பரமேறி போனதை 500க்கும் மேற்பட்டவர்கள் கண்டிருந்தார்கள். கண்ட காட்சியை பகிர்ந்துள்ளார்கள். வேத மனிதர்களால் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டவர்களால் எழுதப்பட்டது. கட்டு கதைகளை எழுத இவை தனி மனிதனின் எண்ணங்களான புத்தகம் அல்ல. வேதம் மாத்திரமே எழுதப்பட்ட காலம் முதல் இந்நாள் வரை மீண்டும் திருத்தி அமைக்கணும் என்ற செயலுக்கு உட்படவில்லைங்க. உள்ளதை உள்ளபடி ஆவியானவரால் ஏவப்பட்டவர்கள் எழுதியுள்ளார்கள். சரித்திர கல்வெட்டுகள் இவற்றை இந்நாளில் அகழ்வாராய்ச்சிகள் மூலம் கண்டுபிடித்துள்ளனர். ஏசப்பாவின் சீஷர்கள் ஏசப்பாவிடம், எங்களுக்கு பிதாவை மாத்திரம் காண்பியும் என்றார்கள். அப்பொழுது அவர், என்னை கண்டவர்கள் பிதாவை கண்டார்கள் என்று கூறினார். பிதாவும் நானும் ஒன்றாகவே இருக்கிறோம் என்று ஏசப்பா சொல்லியிருக்கிறார். ஆகையால் அவரின் வார்த்தைகளை நாம் விசுவாசிப்போம். ஆமென்.